ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசு தொகையினுடைய முழு விவரம் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜாக் பாட் அப்படிங்கிறது வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 IPL தொடர் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி தனிநபர் விருதுகளில் ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் செலுத்தியிருக்காரு. 5 முறை மேடை ஏறிய அவர் மொத்தம் 55 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் ஒரு டாடா சியாரா காரையும் வென்று அசத்தியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடந்த ஏலத்தில் வைபவ 1.10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஆனால் நேற்று ஒரே இரவில் அவர் வென்ற பரிசு தொகை மட்டுமே 55 லட்சம் ரூபாயாகும். அதாவது தனது ஏல தொகையில பாதியை அவர் பரிசாகவே வென்று புதிய சாதனையையும் படைத்திருக்காரு. வைபவ் சூரியவன்ஷி வென்ற 5 விருதுகளும் அதற்கான பரிசு தொகைகளும் இப்ப நாம பார்க்கலாம். அதுல மதிப்புமிக்க வீரர் MVP அப்படின்ற ஒரு விருது வாங்கியிருக்காரு. மொத்தம் 15 லட்சம் ரூபாய், அதாவது சீசன்ல மிகச்சிறந்த ஆட்டக்காரர்களுக்கான இந்த விருதுடன் அவருக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அவர் மொத்தம் 436.5 புள்ளிகளை பெற்று இந்த விருதை தட்டி சென்றிருக்கிறார். அடுத்து ஆரஞ்சு தொப்பி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய பரிசு தொகை. இந்த சீசனில் 776 ரன்கள் குவித்ததற்காக அவருக்கு ஆரஞ்சு தொப்பியுடன் 10 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர், இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சீசன் முழுவதுமாக 237.31 என்ற அசுரவேக ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடியதற்காக இந்த விருதும் காரும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்து இந்த சீசன்ல 72 சிக்சர்களை பறக்கவிட்டதற்காக அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. அதே போல வளர்ந்து வரும் சிறந்த இளம் வீரர்களுக்கான விருதாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சீசனின் மிகச் சிறந்த வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரருக்கான விருதுடன் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. வைபவ் சூரியவன்ஷி இந்த சீசன்ல ஹைதராபாத் அணிகளுக்கு எதிராக வெறும் 36 பந்துகளில் சதம் அடித்து IPL வரலாற்றில் 3வது அதிவேக சதத்தை பதிவு செய்தார். மேலும் பந்துகளை எதிர்கொண்ட கணக்கின்படி IPL வரலாற்றில் மிக வேகமாக 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனைகளையும் அவர் படைத்திருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் அணிக்கு எதிராக அவர் அடித்த 12 சிக்சர்கள் IPL வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் இந்திய வீரர் அடித்த அதிகபட்ச சிக்சர் சாதனையாகும். 15 வயதிலேயே IPL தொடரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வைபவின் இந்த அசாத்திய திறமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில் இருந்து பாராட்டுகளும் குவிய ஆரம்பிச்சிருக்கிறது. ஒருபுறம் மகிழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார் பரிசு தொகை ஒருபுறம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் வைபவ் சூரியவன்ஷிக்கு கோலியினுடைய சர்ப்ரைஸ் பரிசு மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் 2026 IPL இறுதி போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்று கொண்டாடி கொண்டிருந்த போதும் மைதானத்தில் அனைவரது கவனமும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 15 வயது இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி பக்கமே திரும்பியிருந்தது. சச்சின் டெண்டுல்கரின் பாராட்டை பெற்ற சில மணி நேரங்களிலேயே மைதானத்தில் விராட் கோலி அவரிடம் பேசியது சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு 2026 IPL இறுதி போட்டி முடிந்த பிறகு பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி வைபவ் சூரியவன்ஷி அருகே அவரிடம் பேசியிருக்கார். வைபவின் தோள் மீது கை போட்டவாறு கோலி சில நிமிடங்கள் அவரிடம் உரையாடினார். இவர்கள் இருவருக்கு
இருவருக்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது தெரியவில்லை என்றாலும் கோலியின் இந்த அன்பான செயல் வைபவிற்கு மிகப்பெரிய பரிசாகவே அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக சச்சின் டெண்டுல்கர் வைபவ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்று அஜித் அகர்கர் முன்னிலையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சீசன் தொடக்கத்திலேயே கவுஹாதியில் நடந்த போட்டிக்கு பிறகு வைபவின் தொப்பியில் கோலி கையெழுத்திட்டு கொடுத்தது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2026 IPL தொடரில் வைபவ் சூரியவன்ஷி மொத்தம் 5 விருதுகளை வாரி குவித்து சாதனையையும் படைத்திருக்காரு. 15 வயதான அவர் வென்றிருக்கக்கூடிய விருதுகள் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. அதிலும் சீசனின் மதிப்பு மிக்க வீரர், இரண்டாவதாக அதிக ரன்கள் எடுத்ததற்கான ஆரஞ்சு தொப்பி, மூன்றாவதாக வளர்ந்து வரும் சிறந்த இளம் வீரர், நான்காவதாக சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், ஐந்தாவதாக சூப்பர் சிக்ஸர்ஸ் அப்படின்ற 5 விருதுகளை அவர் தட்டி சென்றிருக்கிறார். இந்த சீசனில் 72 சிக்ஸர்களை விளாசி ஒரு IPL சீசனில் அதிக சிக்ஸர்கள் அடித்த கிறிஸ் கெயிலின் சாதனையை, அதாவது 59 சிக்ஸர்களை வைபவ் முறியடித்திருக்கார். மேலும் IPL வரலாற்றில் மிக குறைந்த வயதில் மற்றும் அதிவேக 1000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற ரிஷப் பந்தின் சாதனையையும் தகர்த்திருக்கார். போட்டி முடிந்து ரவி சாஸ்திரியிடம் பேசிய வைபவ், நான் நீண்ட காலம் காயம் எதுவுமின்றி விளையாட வேண்டும் என்றால் எனது உடற்தகுதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அணியில் இருக்கக்கூடிய மூத்த வீரர்களும் பயிற்சியாளர்களும் எனக்கு பெரிய அளவில் ஆதரவு அளிக்கின்றனர் அப்படின்னே சொல்லியிருந்தாராம். IPL இறுதி போட்டியின் போது VIP பாக்ஸில் ஜெய்ஷா அருகே அமர்ந்து ஆட்டத்தையும் பார்த்திருக்காரு வைபவ். அதனால் அவர் சீக்கிரமே இந்திய தேசிய அணியில் ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அடுத்த இலங்கையில் நடைபெற இருக்கக்கூடிய 3 நாடுகள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடர்லையும் இந்தியா A அணிக்காக இவர் களமிறங்குவார் அப்படின்னு கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா IPL 2026 சீசனில் 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி பல விருதுகளை குவித்திருந்தார். இந்த தொடரின் சூப்பர் ஸ்டாராகவும் இன்னும் சொல்லப்போனால் அடையாளமாகவும் இருக்கார். கிரிக்கெட் பார்க்காத பலரும் இந்த 15 வயது சிறுவன் ஆட்டத்திற்காக டிவி முன் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சூழ்நிலையில் அடுத்த IPL சீசனுக்கு தன்னுடைய ஆட்டத்தை உடல் தகுதியையும் மேம்படுத்த கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தும் இருக்கிறார். குஜராத் டைட்டன்ஸை தோற்கடித்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் RCB பட்டத்தை வென்றது. இறுதிப் போட்டி பரிசளிக்கும் விழாவில் பெரும்பாலான விருதுகளை சூரியவன்ஷி வென்ற அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து ரவி சாஸ்திரி உடனான உரையாடலில் அடுத்த IPL 2027 சீசனில் இன்னும் சிறப்பாக செயல்பட விரும்புவதாக சூரியவன்ஷி தெரிவித்திருக்காராம். இது ஒரு பெருமையான தருணம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த சீசனில் இதைவிட சிறப்பாக செய்ய முயற்சிப்பேன். என்னுடைய ஆட்டத்தை உறுதியாக நம்பி விளையாடுவேன். முதல் பந்திலேயே அவுட் அடிக்க முடியும் என்று உணர்ந்தால் முழுபலத்துடன் முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சீசனில் அழுத்தம் நிறைந்த சூழ்நிலைகள்லையும் நிலைக்கு ஏற்ப ஆட்டத்தை மாற்றுவதையும் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு போட்டியையும் ஒரே அணுகுமுறையில் விளையாட முடியாது. சூழ்நிலையை புரிந்து அணிக்கு தேவையானதை செய்ய வேண்டும். பிளே ஆஃப் போட்டிகள்லையும் இதை அதிகம் கற்றுக்கொண்டேன் என்றும் சூரியவன்ஷி விளக்கியிருக்காரு.